ஒரு பக்கம் பள்ளத்துல விழுந்த சொலனா கண்ணு முழிக்கிறாங்க. இந்த பக்கம் அரசரை பார்க்கறதுக்காக அந்த ட்ரம்மை அடிச்சு அரசருக்கு கிட்ட எப்படியாவது போய் பேசிடணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறா தங்கச்சிக்காரி சோல்கி. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே கண்ணு முழிச்சிருப்பா இல்லையா சொல்லனா, அந்த சமயத்துல கரெக்டா அந்த 2 கொள்ளையர்கள் அந்த பக்கம் வருவாங்க. யாரு பொண்ணு இது? டேய், இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, ஐயோ இது கோச்சனோட பொண்ணு தானே, நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்லனா கண்ணு முழிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் ரொம்ப டயர்டா மயக்கமா இருக்கிறதுனால எகைன் தூங்கி தான் போவாங்களே தவிர்த்து அவங்க உயிருக்குள்ள எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இங்க சீனை அப்படியே கட் பண்ணதும் அரசரோட காவலாளி வந்துடுவாங்க. நீ தான் இந்த ட்ரம் அடிச்சதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமா நான் அரசரை உடனே பார்க்கணும் அப்படிங்கிறப்போ கூப்பிட்டு வராங்க. ஆனா அங்க அரசரை பார்க்கறதுக்காக வரல, அங்க ஒரு அதிகாரி இருக்காங்க. உனக்கு என்ன சொல்லணுமோ இவர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறதுக்கு, இல்ல நான் அரசரை பார்க்கணும் அப்படின்னு தங்கச்சி சொல்றப்போ, ஓ அவ்வளோ சீக்கிரம் அது முடியுமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இவர்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும் போல இருக்கு, நான் அரசரை தான் நேரில் பார்க்கணும், அவர்கிட்ட தான் என்னோட குறைகளை சொல்லணும் அப்படிங்கிறப்போ அவர் அப்படியே நிமிர்ந்து பார்ப்பாரு. இந்த தங்கச்சிக்காரி தான் ரொம்ப அழகா இருப்பா இல்லையா, அந்த அழகை லைட்டா மயங்கிட்டாரு போல இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஆளை வெளியே அனுப்பிச்சிட்டு, இதை பாருமா, அரசர்ல போய் டைரக்டா பார்க்க முடியாது. மாசத்துக்கு ஒரு வாட்டி அரசர் மக்களிடம் இருந்து வர்ற புகார்களுக்கு அவரே நேரடியா தீர்ப்பு கொடுப்பாரு. என்ன இந்த ட்ரம் அடிச்ச முதல்ல நீ தான் நினைச்சிட்டு இருக்கியா? வாரத்துக்கு ஒருத்தவங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 பேர் ட்ரம் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த ராயல் ட்ரம்மா அடிச்ச ஆள் நீ தான். இதை பாரு, அந்த மாதிரி அந்த ராயல் ட்ரம் அடிச்சுக்கிட்டு என்கிட்ட என்ன குறையோ அதை சொல்றவங்களதெல்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சு நான் அரசருக்கு அனுப்பிச்சிடுவேன். அரசர் படிச்சு பார்ப்பாரு. இதுல எதை அட்ரஸ் பண்ணுமோ அதை அரசர் மக்கள் முன்னிலையில மாசத்துக்கு ஒரு வாட்டி அட்ரஸ் பண்ணி அதுக்கான நியாயம் தீர்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கருதுறது, ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்தா, இதை பாரு இந்த மாதிரி ரெட் கலர் இதுல நான் எழுதுவேன், நீ உன்னோடது சொல்லு. நீ ரொம்ப பதட்டமா சொல்றதுனால உன்னோட விஷயத்த நான் முக்கியமா எடுத்துக்கிறேன், அதை நான் நோட்டும் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் கலர் ஓலைச்சோடி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை சுத்தி நான் அரசர்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சொல்லிட்டா. அப்படி என்ன சொன்னா நம்மளுக்கு தெரியலங்க. நான் தான் சுபேக்கா அப்படி இப்படின்னு சொன்னாலா அப்படிங்கிறது தெரியல. அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் தானே எழுதுவாரு. இந்த மாதிரி எல்லாம் எழுதுறப்போ இவளுக்கு நியாயம் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இவ பொய் சொல்றதாக இவங்கெல்லாம் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தங்கச்சிக்காரி என்ன சொன்னா அப்படிங்கிறது தெரியலங்க. ஆனா அந்த அதிகாரி ஒன்று மட்டும் சொல்லிடுவாரு, உண்மையை மட்டும்தான் அரசர்கிட்ட சொல்லணும். பொய்ய சொல்லிட்டோம் அப்படின்னா உன்னோட எலும்பு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி கொண்டுடுவாங்க அப்படிம்பாங்க. திக்குன்னு தான் இருக்கும் தங்கச்சிக்கு. பட் இருந்தாலும் அவளுக்கு என்னமோ அதை சொல்லிட்டா. அதை அதே மாதிரி சுருட்டி சுருட்டி வச்சிருக்காங்க. ரெட் கலர்ல சுருட்டி வச்சிருக்காங்க அவளோட குறைகளை எழுதி. அது அரசர்கிட்டையும் போகுது. அரசர் அந்த சமயத்தில் அதிகாரி கிட்ட கேட்குறாங்க, இப்போ யாரோ ராயல் ட்ரம் அடிச்சாங்களே, அவங்களோட குறையும் இந்த இதில் இருக்கா, இந்த ஃபைலில் இருக்கா அப்படிங்கிறப்போ, ஆமா அரசே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசரும் அந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அரசருக்கு ஒரு மாதிரி தூக்கமா வருது. பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாரு. இந்த பக்கம் அந்த வாசல்லையே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குறுக்கால நெருக்கால நடந்துகிட்டே இருக்கா. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுமே காவலாளிகள்ல உள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. ஐயோ அரசர் அதை படிச்சிட்டாரு என்னன்னு தெரியல, எனக்கு ஏதாவது சொல்லணும், அரசரை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்கேயும் போய் கலாட்டா பண்றான். அப்போ காலையில பார்த்த அந்த அதிகாரி என்னமா பண்ற அப்படிங்கிறப்போ, இல்ல நான் என்னோட குறைகளை எழுதிய ஒரு மனு மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா, அரசர் அதை படிச்சுட்டாரா என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, ஏமா காலையில தானமா உன்னோட குறைகளை நான் தானமா எழுதி கொடுத்தேன், அதுக்கு உடனே அரசர் இப்பளால படிச்சிருந்திருப்பாரா, ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்னு எனக்கு தெரியல. அண்ணி கவலைப்படாத, நீ சொன்ன விஷயங்களை நான் ரொம்ப முக்கியமா கருதி சகப்பு கலர்ல தான் நான் ரோல் பண்ணி எழுதி கொடுத்துருக்கேன். அரசர் கண்டிப்பா அதை முக்கியமா கருதி படிப்பாரு. ஆமா உன்னை பார்த்தா தலைநகரத்துல வசிச்ச பொண்ணு மாதிரி தெரியலையே, உன் ஊர் வேற ஏதாவதா, இங்க எதுக்காக வந்திருக்க, நைட்டு எங்க தங்குவ, நீ எதுக்கும் கவலைப்படாது, நீ ஓகேன்னு சொன்னா நீ தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு இந்த ஆள் வேற எதுக்கோ விட்டு போடுறப்போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. இவன் மயக்கம் போட்டு விழுந்தப்ப காப்பாத்தி வச்சிருந்தாங்க இல்லையா மந்திரியாரோட மனைவி, அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. கதவை தட்டி ஹெல்ப் கேட்கலாமா என்னன்னு தெரியல. அவங்க வீட்டு வாசல்லே உட்காந்துக்கிறப்போ அதை பார்த்தவங்க அவங்களோட மேடை அனுப்பிச்சு உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. இது மந்திரியாரோட வீடு அப்படிங்கிறது சோல்கி இந்த தங்கச்சிக்காரிக்கு தெரியாது. உள்ள கூப்பிட்டு வயிறார சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் வருவேன் நீங்க எதிர்பார்த்தீங்களா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்மா என்னமோ இந்த ஊருக்கு நீ வந்திருக்க உன் அப்பாவை தேடி, இங்க நீ தங்குறதுக்கு உனக்குன்னு ஆதரவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா, ஸோ நீ கண்டிப்பா ஆதரவுக்காக என்னை தேடி வருவேன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்துக்கிறது என் பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி இருக்கு, ஏன் உங்க பொண்ணை ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற ஊருக்கு கட்டி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கா ஆனால் தூரமாக இருக்கா.
அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து இந்த நாட்டோட அரசருக்கு தான் என் பொண்ணை வந்து நான் கட்டி கொடுத்துருக்கேன், இந்த நாட்டோட மகாராணி தான் என் பொண்ணு அப்படிங்கறது இவங்க சொல்றது இல்ல. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டா தங்குறதுக்கு இன்னைக்கு நைட் இங்க தங்கிக்கலாம், நிம்மதியா தான் இருக்கு தங்கச்சிக்காரிக்கு. அந்த சமயத்துல இவங்க கேக்குறாங்க, காலையிலேயே உன் ஃபேமிலியை பத்தி எல்லாம் விசாரிச்சேன், நீ ரொம்ப அப்செட்டா இருந்த, ரொம்ப டயர்டா இருந்த அப்படிங்கறதுனால மேற்கொண்டு கேட்காம விட்டுட்டேன், உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா குடும்பத்தை பத்தி சொல்லு அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் சொல்றா, கொஞ்சம் உல்டாவா மாத்தி சொல்றா. என் அம்மா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நோபல் பர்சனை காதலிச்சாங்க, அவங்க மூலியமாக என்னை பெத்தெடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதிவசத்தால அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறமாக வேற ஒருத்தரை எங்க அம்மா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க மூலியமாக என் தங்கச்சியை பெத்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அக்காவாயிட்டா. நம்ம சொல்ல நான் அக்காக்காரிய தங்கச்சி ஆக்கிட்டா. வளர்றப்ப இருந்து என் தங்கச்சிக்கு என் மேல பயங்கரமான பொறாம, நான் என்ன பண்ணாலும் பொறாம பட்டுக்கிட்டே இருப்பா. என் அம்மா நான் நல்லபடியா பார்த்துக்கிட்டாலும் அதுவும் அவளுக்கு பொறாம, எல்லாருக்கும் அவளை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நினைப்பு. பயங்கரமான பொறாம பிடிச்சவ. அம்மா அப்பா நாங்க 2 பேர் அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த இடத்துல வாழ்றதுக்கே அவளுக்கு பிடிக்கல. என் அப்பாவெல்லாம் அவ ரொம்ப எப்பவுமே தனிக்குறைவா தான் பேசுவா அப்படின்னு. இவ என்ன நல்லா பண்ணாலோ அது எல்லாத்தையும் இவ தங்கச்சியான சொலனா பண்ண மாதிரி சொல்லிடுறா. என் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அப்பா இந்த ஊர்ல இருக்கிறதாக சொன்னாங்க, அவங்கள பத்தின எல்லா அடையாளங்களையும் சொன்னாங்க, நான் என் அப்பாவை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, அப்படியா உன் அப்பா இந்த ஊர்ல தான் இருக்காரா, சரி அப்போ உன் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன், உன் அப்பா அதாவது உங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அவரும் இறந்து போயிட்டாரு, சரி அப்போ உன்னோட தங்கச்சி அப்படிங்கிறப்போ அப்படியே யோசிக்கிறா இவ. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சொல்லனா அவங்க தங்கச்சியை தேடி வர்றப்போ அந்த பள்ளத்துல விழுந்திருப்பாங்கல்ல, அந்த சவுண்ட் இவளுக்கு கேட்டிருக்கும். ஸோ அக்கா செத்து போயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம், இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா செத்து தான் போயிட்டா, அந்த பள்ளத்தில் விழுந்தா உயிர் பழைக்க முடியாதுன்னு இவளா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் கூட பார்க்காம அப்படியே தான் வந்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இல்லை என்னோட தங்கச்சியும் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க அப்படியே அதிர்ந்து போவாங்க. இதெல்லாம் கொள்ளையர்களோட வேலை, சாகிற தருவாயில எங்க அம்மா தான் வந்து இந்த மாதிரி உங்க அப்பா எங்க இருக்காங்க, அதாவது உன்னோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ட்டு எல்லா கதையும் சொல்றா. ஆனா இவளுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி சொல்லிட்டா. அதுக்கப்புறமாக சரிம்மா நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியாரோட மனைவி வெளியே வருவாங்க, பின்னுக்கவே மேடும் வருவாங்க. அம்மா அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியாது, நீங்க இவ்வளவு இடம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேடி கேட்கறதுக்கு, பேசாம இரு பாவம் சின்ன பொண்ணு, என்னோட 3வது பொண்ணு வயசுதான் இவளுக்கும் இருக்கும், போக திக்கு தெரியாம இருக்கிறவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனா இவ பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்னசென்ட்டா இருந்தாலும் அட் த சேம் டைம் இவகிட்ட ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு படுது அப்படிம்பாங்க. இதை மேடு பார்த்துட்டு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னதும், நான் சொன்னது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, ஏதோ தோணுச்சுன்னு சொன்னேன்னு அப்பொழுதுக்கு அசால்ட்டா விட்டுருவாங்க. அடுத்த நாள் அரண்மனை தான் காட்டுறாங்க. அரசர் வந்துட்டு சாப்பிட்ற சமயத்துல கூட இளவரசர் வந்துட்டு என்ன அரசரே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்திருந்தது இல்லையா, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சதும் எகெயின் இந்த ரெக்வஸ்ட்டில் எடுத்துட்டு வாங்க, நான் எகெயின் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு இந்த தங்கச்சிக்காரியோட இந்த ரெட் கலரில் அந்த விராப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரெக்வஸ்ட்டு படிக்கலைங்க. எகெயின் எடுத்துகிட்டு வராங்க. படிக்கிறப்போ இப்போ இளவரசர் கூட இருக்காங்க. ஒரு முக்கியமான கேஸை படிச்சிடுறாங்க. அதை படிச்சதும் இன்னைக்கு இதை அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு அரசர் வந்து வந்துடுறாரு. அதனால இன்னைக்கு இந்த கேஸை பற்றி தான் நான் வந்து மக்களுக்கு மத்தியில் அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டிருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காவலாளிகள் வந்து நோட்டீஸ் ஒட்டுறப்போ தங்கச்சிக்காரி அங்கே இருப்பா. கண்டிப்பாக நம்மளை பற்றி தான் அதை பேச போகிறாங்க போல இருக்குன்னு அங்கே போய் படித்தா வேறு சில பேரோட பேரை போட்டு இன்னைக்கு அவங்களோட கேஸை தான் அரசர் எடுத்துக்க போகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தங்கச்சிக்காரி மட்டும் வெளியே இருக்க மாட்டா, இன்னும் சில மக்கள் இருப்பாங்க. ஐயோ நம்மளோட கேஸையும் அரசர் வந்து அட்ரஸ் பண்ணுவார்னு பார்த்தா இன்னைக்கு நம்மளது இல்லை போல இருக்கே, ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும், இப்போ விட்டா அடுத்த மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சலன்னு பேசிக்க இதெல்லாம் தங்கச்சிக்காரி காதில் விழுகுது. அதுக்கப்புறமாக அரசர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த கேஸ் அப்படிங்கிறது அரண்மனைக்குள்ளேயே ரொம்ப வந்து பரபரப்பாக பேசப்படுது. ஈவன் இந்த கேஸை வந்து அரசர் எப்படி விசாரிக்கிறாருங்கிறத நானும் பார்க்கணுன்னு ஜின்மோ வந்து ரொம்ப நினைக்கிறாங்க. அதை வந்து விசுக்கிட்டையும் சொல்கிறாங்க. அது என்ன கேஸ்னா, ஒரு கணவன் தன்னோட மனைவியே வந்துட்டு சந்தேகப்பட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கணவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என் மனைவி வந்து நிஜமாலுமே வந்து என்னோட வேலையாள் கூட ஒன்றா இருந்தால் அதை நான் பார்த்தேன், ஆனால் நான் கொல்லலை, என் மெய்டோட அவள் ஒன்றா இருந்ததை அவள் கணவனான நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சியில் அவள் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வாதம். இன்னைக்கு இந்த கேஸ் தான் விசாரிக்க போகிறாங்க. இந்த கேஸை வந்து அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாங்க. ஏன்னா இந்த கேஸுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு பாட்டு தான். ஆனால் இந்த கேஸுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு பாருங்க அரசர், அங்கே தான் செம பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் அதுக்கு வரேன். அரசர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அரசரும் வந்துட்டாரு. அந்த இடத்துல வந்துட்டு சோல்கியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் வந்து மக்களோட மக்களாக தான் இருக்கானா அப்படின்னு வந்து பார்க்குறா. இவர் தான் அரசரா, இவர் தான் என் அக்கா சொலனாவோட அப்பாவா, இல்லை நான் இவரோட மகளாகணும், இளவரசி ஆகணும், இந்த நாட்டுக்கே இளவரசி ஆகணும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு எந்த கேஸ் அட்ரஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களும் முன்னாடி வந்துட்டாங்க. அந்த ஆள் வந்துட்டு சொல்கிறான், அதான் இறந்து போன அந்த பொண்ணோட புருஷன், என் மனைவி வந்து தூய்மையானவ கிடையவே கிடையாது,
இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் என்னோட மெய்டு கூட இல்லை, அதுக்கு முன்னாடி பல ஆண்கள் கூட தொடர்பில் இருந்திருக்கா போல இருக்கு. ஏன்னா எனக்கும் அவளுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமாங்க நாங்கள் முதல் முறையாக ஒன்றா இருந்தப்போ அவள் கன்னிப்பெண் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு அப்பவே வந்துடுச்சு. ஏன்னா அதுக்கான அறிகுறிகள் இல்லை, ஏன்னா அந்த பிளட் வந்து வரலை அப்படின்னா அவள் கன்னிப்பெண் இல்லை தானே. ஆனால் அப்போதைக்கு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. என்னோட மனைவியை நான் நம்பினேன். கடைசியில் நானே என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் மட்டும் கிடையாதுங்க, பக்கத்துலேயே வந்துட்டு அந்த பையனோட அப்பாவும் இருப்பாங்க. ஆமாம் அரசரே, என் பையன் ரொம்ப பாவம் அப்படி இப்படின்னு சொல்கிற சமயத்தில் அது மட்டும் இல்லாமல் என் மனைவி நான் வந்து வெளியே வேலை விஷயமா போகிறப்போ என்னோட மெய்டு மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆண்கள் கூட எல்லாம் ஒன்றா இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு என் வீட்டில் வேலை செஞ்ச இன்னொரு மெய்டும் சாட்சி அப்படின்னு அவரை கூப்பிடுறப்போ அவர் வந்து கொஞ்சம் பயந்து தான் பேசுவார். அரசர் இருந்துட்டு நீ பதில் சொல்ல வேண்டியது எனக்கு தான், அவனுக்கு கிடையாது, உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்போ அந்த மெய்டு வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தா போய் சொல்லியிருப்பாங்க. அரசரே, அந்த அம்மா இறந்து போனவங்க பாவம், பச்சை மண்ணு, இந்த ஆளுங்கெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அதுவும் இங்கே இருக்கானே அவனோட அம்மாவும் அப்பாவும் கூட போட்டு அந்த பொண்ணை அடிப்பாங்க அப்படிங்கிற சமயத்தில் தான் அரசர் கோர்வையாக சொல்லுவார், என்னென்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு குற்றம் வந்ததும் அதை மட்டும் படித்து பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதை பற்றி நான் தெளிவாக விசாரிச்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அந்த பொண்ணு நடத்த கெட்டவன் இல்லை, நீ தான் நடத்த கெட்டவன். பல பெண்களோட சுற்றுறதுக்காக உன் பொண்டாட்டி மேலே தப்பான பழி போட்டிருக்க. அந்த தப்பான பழியை வந்து நான் வெளியே பரப்பாமல் இருக்கணும், உன்னை வாழா வெட்டி ஆக்காமல் இருக்கணும் அப்படின்னா இன்னும் வரதட்சணை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் ஏற்கனவே இந்த பெண் வீட்டார் சைடில் இருந்து அவங்க தகுதிக்கு மீறி நிறைய வரதட்சணை கொடுத்துருக்காங்க. என் அம்மா அப்பா பாவம், நான் ஒரே பொண்ணு என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, இதுக்கு மேலே அவங்க கிட்ட நான் வரதட்சணை வாங்கி கொண்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால கோபத்தில் அந்த பொண்ணை நீ அடிச்சே கொண்டு இருக்க. அவள் செத்ததுக்கு அப்புறமாக அவன் மேலே ஒரு களங்கத்தை சுமத்தி அவளா தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணியிருக்க. அதுதான் உண்மை, இதை நான் விசாரிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன். அந்த இறந்து போன பொண்ணை எந்த இடத்துல புதைச்சாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீ ஒரு வீடு கட்டிக்கிற. அதை என்னோட அரசவை ஆட்கள் வந்து பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் அந்த பொண்ணோட கல்லறைக்கு பக்கத்தில் தான் நீ வந்து வாழ போற. டெய்லி அந்த கல்லறையை சுத்தம் பண்ணுறது, பூ வைக்கிறது, விளக்கேற்றுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை மட்டும்தான் பண்ணணும். நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. அவ்வளோதான். அந்த பையனோட அம்மா கதறுவா, அரசே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், என் வம்சம் இதோட நின்று போயிடுமே அப்படிங்கிறப்போ உன் வீட்டுக்கு மருமகளா வந்தவ உனக்கு மக மாதிரி, அந்த பொண்ணு அவங்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு உயிரை எடுத்தல்ல, அதனால உன் வம்சம் நின்று போறதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பார் பாருங்க. எனக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணை கொன்னதுக்கு, அதாவது உன் மனைவியை கொன்னதுக்கு, அது போய் பழி போட்டு வரதட்சணை கேட்டு கொன்னதுக்கு இவனை கொண்டிருந்தா கூட ஒரே செகண்ட் உயிர் போயிருக்கும். இதுக்கப்புறம் நீ வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கடைசி வரைக்கும் உன்னோட மனைவியை புதைச்ச இடத்துக்கு பக்கத்துல வீடு கட்டி அங்கேயே தான் நீ வாழணும் அப்படின்னது எனக்கு இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு அரசரே ரொம்ப நன்றி. இந்த தீர்ப்பால என் பொண்ணு திரும்பி வர மாட்டா, ஆனா அவள் தப்பானவ இல்லை அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதுவே போதும். அவள் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு, அதுவே எனக்கு நிம்மதியாக இருக்குது. அரசரே ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ அரசர் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு இல்லையா, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. எழுந்து கிளம்புற சமயத்தில் சோல்கி புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் விட்டோன்னா அடுத்த மாதம்தான் அரசர் இந்த மாதிரி வருவார். அப்போவும் நாம எழுதி கொடுத்த மனுவை படிச்சிருப்பாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த சான்ஸை விட்டால் வேற சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவலையும் தாண்டி வந்து அரசரே அரசரே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்னோட பேர் சுபேகா அப்படின்னதும் அரசர் ஸ்டன்னாய் நின்று பார்ப்பாரு. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கும் ஒன்றும் புரியல. இந்த பக்கம் விசுவும் அப்படியே ஒரு மாதிரி வியாடாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா அந்த ரெண்டு கொள்ளையர்களும் அங்கிருந்து காப்பாற்றி சொலனாவை அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சொலனா கண்ணு முழிக்கிறப்போ பயந்து போயிடுறா, இவனுக்கு ரெண்டு பேர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா பேர் கேட்டாலே எங்களுக்கு பயம், கோச்சனோட பொண்ணான்னு உன்னை நாங்கள் காப்பாற்றிருக்கோம், உங்கள் அப்பா எப்போவுமே ஜேடு எடுத்துகிட்டு அந்த மலையை தான் தாண்டி போவார், உன்னை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு சன்மானமாக ஏதாவது கொடுப்பாருல்ல அப்படிங்கிற சமயத்தில் அழுதுகிட்டே சொல்லுவா, அந்த கொள்ளைக்காரங்களை சும்மா விட மாட்டேன், என் அம்மா அப்பாவை கொன்று நாங்கள் இருந்த இடத்த அழித்து இப்போ என் தங்கச்சியும் கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து இந்த சோல்கி காணாமல் போனது அவளா போனதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த பக்கம் இருந்த கொள்ளைக்காரனுக்கு தான் நான் வந்து எங்கேயோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்த சமயத்தில் தங்கச்சி கடத்திட்டு போயிருக்கானுங்க நீ நினச்சிக்கிறா. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா இங்கே வந்து காவலாளிகளில் பிடிச்சு வந்து வெளியே தள்ளிடலான்னு தான் தங்கச்சியை பார்க்குறாங்க. ஆனால் அவள் வந்துட்டு இல்லை நான் வெளியே போக மாட்டேன், அரசர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ அரசர் இருந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசரே நான் உங்ககிட்ட பேசணும், என்னோட பேர் சுபேகா, உங்களை பார்த்து பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் வந்துட்டு நீ பெட்டிஷன் கொடுத்துருந்தேல்லாமா அப்படிங்கிறப்போ ஆமாம் அரசரே அப்படிங்கிறாங்க. நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்துருந்தா என்ன எழுதியிருப்பாங்க, இன்னும் மர்மமாகவே இருக்குங்க. ஆனால் இந்த பெட்டிஷனை பற்றி எல்லாம் பேசுகிற சமயத்தில் இவர் வந்து கேட்பார் மந்திரியார், அரசரே மாதத்துக்கு நீங்கள் ஒரு கேஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க, இன்னொரு கேஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த பொண்ணோட கேஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், மற்ற மக்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுங்க, இந்த பொண்ணு அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக தான் தங்கச்சிக்காரிக்கு நிம்மதியாகவே இருக்கும். ஆனால் அவள் பார்வையில்
அரசர் தான் என் அப்பா, அவரு தான் என் அப்பா, அவரு தான் என் அப்பா அப்படின்னு அந்த பார்வை வந்து அப்படி சொல்லும். ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே ஈவன் வந்து விசுவில் இருந்துட்டு ஜின்மோக்கு ஒரு கியூரியஸ் வந்து வந்துடுது. அந்த பொண்ணை மட்டும் ஏன் அரசர் அலோவ் பண்ணாரு? அந்த பொண்ணோட பெட்டிஷனை வந்து எடுத்துக்கிறதுக்கும் எப்பவுமே மாதத்துக்கு ஒரே ஒரு கேஸை மட்டும் பார்க்குற அரசர் 2வது கேஸையும் பார்க்கறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டாரு? அது அவள் சுபேக்கான்னு சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேச்சு போகுது. அந்த விசு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, அரசரும் ஒரு ஆண்மகன் தானே, அழகா இருக்கிற பெண்ணை பார்த்து மயங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி விசு பாட்டுக்கு பேசுவாங்க. ஆனால் ஜின்மோக்கு இல்லை நான் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன், இந்த முகம் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கு, எங்கே பார்த்தேன் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கூப்பிட்டு, இப்போ ஒரு பொண்ணு வந்து அரசர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு யார் என்னங்கிறது விசாரி. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த பொண்ணை பற்றி நீ ஏன்பா விசாரிக்கிற அப்படின்னு விசு கேட்குறதுக்கு, இல்லை விசு அங்கிள், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே ஒரு பேட் ஃபீலிங் வருது, இது சரியில்லைன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இதே தான் வந்துட்டு இவருக்கும் தோணுது, மந்திரியாருக்கும் தோணுது, இளவரசருக்கும் தோணுது. இளவரசர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு எனக்கு தெரியல இளவரசி அப்படின்னு மந்திரியார் சொல்லுவார். ஆனால் அந்த பேர் சுபேகா அப்படிங்கிற பேர் அந்த பொண்ணு சொன்னா இல்லையா, அந்த பேர் காரணம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இளவரசருக்கும் தெரிஞ்சிருக்கு. 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மலர்ற பூ, அந்த பூ மலர்ந்து முடிகிறப்போ அது நறுமணமும் இந்த பூமியில் அப்படியே படர்ந்து போய் பாதுகாக்கும், நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய மலர் தான் சுபேகா. இந்த பொண்ணோட பேர் சுபேகான்னு தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்கிறப்போ மந்திரியார் அப்படியே பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்போ அரசரோட ரூமுக்கு வெளியே தான் இருக்காங்க. உள்ள வந்து அரசர் வந்து கேட்குறாங்க, உன்னோட உண்மையான பேரே சுபேகா தானாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம உள்ளே வந்துட்டோம். ஆமாம் அரசரே, என்னோட பேர் வந்து சுபேகா தான் அப்படிங்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பெண் ஒருத்தி அவளுக்கு பிறக்க போகிற மகளுக்கு சுபேகா அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டா. கண்டிப்பாக பெண் குழந்தை பிறந்த சுபேகான் தான் பேர் வைக்க போகிறதாக கூட சொன்னான். ஆனால் அவங்க எங்கே இல்லைம்மா, அவங்க ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவாவை தான் சொல்கிறாங்க. பட் அந்த பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கேர்டேக்கர் கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த பொண்ணோட பெட்டிஷனை தேடிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேர்டேக்கர் இல்லை அரசரே, தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி பொறுமையாக தேடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அரசர் பெட்டிஷன் படிக்கலைங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த ராயல் ட்ரம்மை வந்துட்டு இது பண்ணா அடிச்சா, அந்த பொண்ணோட பெட்டிஷன் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அரசர் படிக்கலை. ஆனால் எல்லார் முன்னிலையிலையும் நான் சுபேக்கா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொன்னதுனால பெட்டிஷன் கொடுத்துருக்கேலம்மா, நான் படித்தேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தானே அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு விசாரிக்க முடியும், இல்லைன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க இல்லையா. ஏன்னா இந்த பொண்ணோட கேஸ் என்னன்னு கூட படிக்காம அரசர் இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கான, அதாவது சலசலப்பு இந்த காசிப் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னோட பெட்டிஷனை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருப்பாரு. பெட்டிஷனை படிக்கலை. இப்போ கூட கேர்டேக்கர் தேடிட்டு தான் இருக்காங்க. பாரேம்மா, நான் எதோ பேசிட்டு இருக்கேன். ஆமாம், சுபேகா அப்படிங்கிற பேரோட பேர் காரணம் தெரியுமா அப்படிங்கிறப்போ தெரியாத அரசரே அப்படிங்கிறாங்க. தெரியாத அப்படின்னு கேட்குற சமயத்தில், தெரியாத அரசரே, எனக்கு சுபேகா அப்படிங்கிற பேர் காரணம் எல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு சுபேகா அப்படின்னு பேர் வைக்கணும்னு என் அப்பா தான் ஆசைப்பட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த தங்கச்சிக்காரி பேசுகிறப்பெல்லாம் பயந்து தான் பேசுவோம். அவளுக்குள்ளேயே சொல்லிப்பா, பயப்படாத, தைரியமாக பேசு, எதுக்கால உட்காந்துருக்கிறது அரசர் கிடையாது, உன் அப்பான்னு நினச்சி பேசு, அப்படி தைரியத்தோட பேசுன்னு அவளுக்குள்ளேயே சொல்லிப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இன்னொன்னும் சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் வருது. இது அரசரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரியை பார்க்குறப்ப அந்த அதிகாரி சொல்லியிருப்பார் இல்லையா, அரசர்கிட்ட மட்டும் போய் சொன்னேன் அப்படின்னா உன் எலும்பு துண்டு துண்டாக வெட்டி கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஞாபகத்துக்கு வந்ததும், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் அதிகமாக பேசக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஹேர் பின்னை எடுத்து கொடுக்குறாங்க. அது கேர்டேக்கர் வாங்கி கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் அரசருக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா இது அரசரோட அம்மா, அது இவரு தான் வந்து சாவாக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததும் அரசருக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது. அப்போ இந்த தங்கச்சிக்காரி சொல்லிக்கிட்டே இருப்பா, இதை வந்து என் அப்பா கிட்ட காமிச்சா என் அப்பாக்கு எல்லாம் புரியும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னையும் யார் என்னன்னு அடையாளம் கண்டுக்குவாங்கன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே நிமிந்து இந்த பொண்ணை பார்ப்பாரு. தங்கச்சிக்காரி சொல்லுவா, இந்த ஹேர் பின் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்ததான், என் அம்மாவோட பேர் சாவா அப்படின்னதும் இங்கே பேசுறதுல வெளியே கேட்க தான் செய்யும். மந்திரியாரும் ஷாக் ஆயிடுவாங்க, இளவரசரும் ஷாக் ஆயிடுவாங்க. அரசர் அதுக்கு மேலே ஷாக் ஆகிட்டு கிட்ட வந்து, அம்மாடி அப்போ நீ தான் சுபேகாவா, அப்போ சாவா உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அரசரே என்னால் எங்கள் அம்மாவை வந்து பின்தொடர முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னதும் அவ்வளோதான். அரசர் உடனே மயக்கம் போட்டுருவாங்க. வெளியே இருந்துட்டு மந்திரியார் இளவரசர் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. இந்த தங்கச்சிக்காரிக்கெல்லாம் ஐயோ அதிர்ச்சியில் அரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால தான் வந்து ஆச்சுன்னு சொல்லி காரணம் காட்டி நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவளுக்கு தோணுது. இந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சிருந்துருப்பார் இல்லையா ஜின்மோ வந்துட்டு அவரோட பாடி கார்டை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க, அங்கே வந்துருக்கிற பொண்ணு வேறு யாரும் கிடையாது, சுபேகா சாவாவோட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல்
சாவாவுக்கும் அரசருக்கும் ஒரு காலத்துல காதல் இருந்தது இல்லையா, அப்போ பிறந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம சாவா இறந்து போயிட்டாங்க அப்படின்னதும் அவ்வளவுதான், எல்லாத்தையும் கேட்ட ஜின்மோ பொத்துன்னு உட்காருவாரு. அப்ப விசு கேட்பாங்க, எதுக்குடா சாவாவை கொன்னீங்க? சாவாவையும் அவ பொண்ணையும் வந்து உயிரோட தானே கூப்பிட்டு வர சொன்னோம் அப்படிங்கிறப்போ, ஐயோ நாங்க சாவாவை கொல்லலன்னு பாடி கார்டு சொல்லுவாங்க. நிறுத்து, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல, சாவா இறந்து போயிருக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஜின்மோ இருந்துட்டு ஆக்சுவலாக அவன் கிட்டத்தட்ட ஒரு மரண பயத்துக்கு வந்துட்டான். ஏன்னா சாவாவை அரசருக்கு முன்னாடி இளவரசருக்கு முன்னாடி தான் பார்க்கணும் தானே போனா, அவங்களை கூப்பிட்டு வர்றதுக்கான ஆட்களை அனுப்பிச்சு வச்சதும் இவன் தானே. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது, என்னோட உயிர் போகிறது நிச்சயம் அப்படிங்கிற முடிவுக்கே அவன் வந்துட்டான். ஜின்மோ சொல்றாரு, அரசரோட காதலியான சாவாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு அரசருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன உயிரோட தின்றுவார் அப்படிம்பாங்க. விசுர்ந்துட்டு, நீ எல்லாம் அதுக்கு ஒன்றும் கவலைப்படாத, அந்த இடத்துல எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் எரிக்க சொல்லிட்டேன், அங்கே எந்த ஒரு தடையும் கிடைக்காது, எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஆள் வந்து மன்னிப்பு கேட்குறாரு பாடி கார்டு, இல்லை நான் வந்து கரெக்டாக என் ஒர்க்கை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இப்போ சுபேகான் வந்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணு, என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து உடனே சொல்லு. அந்த பொண்ணுக்கிட்ட அவள் அம்மா செத்ததுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிற எவிடன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த பக்கம் மந்திரியாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ சாவா இறந்து போயிட்டாங்களா, அவங்க இறந்து போனதுனால தான் இன்னைக்கு அரசரை பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சாவாக்காக இவர் வந்து வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் அரசர் இன்னும் கண்ணு முழிக்கல, பக்கத்தில் இளவரசர் இருக்காரு, மருத்துவரும் அதை பார்த்துட்டு இருக்காரு. இளவரசர் மனசுக்குள்ள, அந்த பொண்ணு சுபேகா என் அப்பாவோட பொண்ணு, என் அப்பாவை பார்க்கறதுக்கு, அதாவது அரசரை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கா, எல்லாத்தையும் மனசுல யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அரசர் இன்னும் கண்ணு முழிச்ச மாதிரி கிடையாது. அப்போ வந்து மருத்துவர் சொல்லுவாங்க, எல்லாம் அரசர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, ரெஸ்ட் எடுத்தா போதும், ஜஸ்ட் அதிர்ச்சி தான் சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமாக ராணி ஓடி வருவாங்க, என்னாச்சு இவருக்கு, ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷனாச்சே, என்னாச்சு திடீர்னு அப்படிங்கிறப்போ இளவரசர் இருந்துட்டு, ராணி மன்னிச்சிருங்க, நான் வந்து அரசரை சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிறப்போ, இளவரசரே என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக அரசர் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமாக தான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இந்த அளவுக்கு கூட அரண்மனைக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அந்த பொண்ணை இவருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை நான் இவருக்கு கான்குபேன் ஆக்குறது தவிர வேற வழி கிடையாது அப்படிம்பாங்க. ஐயோ ராணி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு இளவரசர் சொல்றப்போ, எனக்கு தெரியும் நான் சரியான ராணியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கான்குபேன் வருவான்னு தெரியும், ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறப்போ அரசர் பார்க்கறதுக்காக மந்திரியார் வருவாங்க. வந்ததும், அப்பா நடக்கும்னு நினைச்சேன்ப்பா, ஆனா இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கலப்பா, ஒரு கான்குபேன் வரப்போறாப்பா அப்படிங்கிறப்போ, அரசியாரே நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் அரசியாரை கூப்பிட்டு போங்க, நான் பின்னாடி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரசியாரை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இளவரசர்கிட்ட மந்திரியார் மன்னிப்பு கேட்பாங்க. குயினுக்கு வந்து பக்குவம் பத்தலைங்க அப்படிங்கிறப்போ, இல்லை இல்லை எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அதுக்கான காரணம் என்னென்னா மனசில் பட்டதை அவங்க ஃபீல் பண்ணுறதை அப்படியே பேசிடுறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி மருத்துவரும் வந்துட்டு அரசர் வந்து தடமாக தான் இருக்காரு, அதிர்ச்சினால தான் மயக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு புரியாதது என்ன அப்படின்னா, சாவா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கேட்டு உடனே அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே, அந்த அளவுக்கு இவர் மனசில் சாவா அப்படிங்கிறவங்க உறுதியாக இருந்திருக்காங்களா, அதுதான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, ஆமாம் இளவரசரே, சாவாக்காக அரசர் எதை வேணால் தியாகம் செஞ்சுருப்பாரு, ஏன் அரசர் அப்படிங்கிற அந்த பதவி கூட தியாகம் செஞ்சுட்டு சாவாக்காக போகிறதுக்கு தயாராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை கூட விட்டு சாவா கூட போகிறதுக்கு அவர் தயாராக தான் இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க சாவாவை காதலிச்சாங்க. சாவாவோட அப்பா தான் இறந்து போன அரசரை சூழ்ச்சி பண்ணி கொன்னுட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்ததும் சாவாவோட அப்பாவை நீங்களே தற்கொலை செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட வாழை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் இவங்க 2 பேருக்கும் பிரியறதுக்கான காரணமா போச்சு. ஆனா அப்பா கூட எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சாவா வேணுங்கிற மாதிரி இவர் உறுதியா இருந்தாரு. ஆனா அப்போ நான் தான் அந்த பொய்யை சொல்லிட்டேன், சாவா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பொய்யை சொல்லிட்டேன். அந்த பொய்யை நான் அன்னைக்கு சொல்லாம இருந்திருந்தா சாவா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சாவாவோட தான் அரசர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. ஆனா அந்த நாட்டுக்கு அரசரா இருந்திருப்பாரான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் இளவரசர் கேட்டுக்கிறாரு. இளவரசரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசர் தான் இவரோட சொந்த அப்பா. அப்போ மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஒரு சின்னதா இடிக்குது, நம்ம அம்மா மேல இருக்கிற காதலை விடவா சாவா மேல இவருக்கு ஒரு காதல் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா கண்கூடாவும் பார்த்துட்டாரு. சாவா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கேட்டதும் அப்படியே நல்ல திடமா இருந்த மனுஷன் ஆடி போயில விழுந்துட்டாரு. பட் அட் தி சேம் டைம் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறார் இளவரசர். அவருக்கு புரியுது எந்த அளவுக்கு சாவாவை அப்பா வந்து காதலிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமாக, சரி மந்திரியாரே நீங்க போய் ராணியை பாருங்க, அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க, நீங்க ராணி கிட்ட பேசி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மந்திரியாரும் வெளியே வருவார். வெளியே வரப்போ ஒவ்வொன்றா யோசிப்பாரு. சாவாவை இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது, சாவாவும் அரசரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் சாவாவோட அப்பா கிட்ட இந்த மந்திரியார் எல்லாமே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமாக அரசரை யாரோ சூழ்ச்சி பண்ணி விஷத்தடவன் அம்பால வந்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்கேருந்து அரசரை கூப்பிட்டு போகிறப்போ அங்கே சாவாவை பார்த்தது. கடைசியில் குட் பை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அரசரை பார்க்கறதுக்காக சாவா வந்தது. கடைசியாக இவங்க தானே சாவாக்கு லெட்டரை கையால் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக சாவாவை பார்த்தது மந்திரியார் தான் இல்லையா? அது வரைக்கும் தொடர்ந்து நினச்சி பார்க்குறாரு. மனசுக்குள்ள வரைக்கும் ஏதோ ஒரே பாரமாக இருக்குது. ஒரு இனம் புரியாத பாரம், ஒரு சந்தோஷம் இல்லை. எப்படியோ சுபேகா வந்துட்டாங்க, நம்ம அரசரோட மகள் வந்துட்டா அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பாரமாக இருக்குது. இப்படி நினச்சிக்கிட்டே ராணியோட இடத்துக்கும் வந்துட்டாங்க. ராணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் நான் அழகாக இல்லை, நான் சாமிங்காக இல்லை, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் என் இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வருவான்னு நான் நினைக்கல. என் இடத்துக்கு வர முடியாது தான், ஆனால் கான்குபெனா வந்துட்டாளே, அவ அரசர் மனசில் இடம் பிடிச்சிட்டா. நான் ராணியா பொம்மையாக தானே இருக்கணும். அந்த பொண்ணை பற்றி நான் நேரில் பார்க்கல, ஆனால் மற்றவங்கெல்லாம் சொன்னாங்கப்பா, அழகாக இருப்பாளா, நிலவு மாதிரி இருப்பாளா, அப்படி இப்படிங்கிறப்போ, அம்மா ராணி தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு. பல வருடங்களுக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த நாட்டுக்கு அரசராகிறதுக்கு முன்னாடி தளபதியாக இருந்தார். அப்போது சாவா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அந்த பொண்ணுக்கும் அரசருக்கும் பிறந்த குழந்தமா இப்போ வந்திருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு பேர் சுபேகா, அரசரோட மகள். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிய அப்படிங்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஒரு வாட்டி நீ அரசர்கிட்ட ஒரு முடிச்சு இருந்தது, 2 ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதில் முடிச்சு போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அது ஒன்று இருந்தது. அது யாருது என்னதுன்னு கேட்டதுக்கு சாவா எனக்காக கொடுத்துட்டு போனதுன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் இது. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறப்போ, அப்படியா, நல்ல வேலை, அந்த பொண்ணு அவரோட மகளா அப்படின்னு சொல்லிட்டு ராணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கிற மெய்டு, ராணி இன்னொரு பொண்ணோட அரசருக்கு பிறந்த பொண்ணு தான் அந்த சுபேகா. இது நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல, அவள் ஏதோ கான்குபேனா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அரசரோட மகள் அப்படிங்கிறப்போ நான் சந்தோஷப்படுறேன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருப்போம், பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோம். அவளுக்கு நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் அனுப்பிச்சு வைப்பேன், நிறைய ஜுவல்லர்ஸ் அனுப்பிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் இந்த நாட்டோட இளவரசி அப்படிங்கிறப்போ, மந்திரியார் இருந்துட்டு, ராணி அவ்வளோலாம் யோசிக்காதீங்க, இன்னும் அரசர் எதுவும் சொல்லலை. இப்பொழுதுக்கு இந்த அரண்மனைக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு இடம் கிடையாது. இளவரசிக்கான அந்த இடமும் இன்னும் கொடுக்கப்படலை. அந்த பொண்ணு ஜஸ்ட் தங்கியிருக்கா. அரசர் அறிவிக்கிற வரைக்கும் அரசர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து அதை பற்றி என்ன ஏதுன்னு நியாயம் கேட்டு வந்த ஒரு பெண்ணாக தான் இப்பொழுதுக்கு கருதப்படுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியும் காட்டுவாங்க. தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டு இங்கே தங்கிருங்க, அரசர் ஏதாவது கூப்பிட்டாங்க வேற என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறேன், சாப்பாடு நேரத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேடு போயிடுவாங்க. அரசர் பக்கத்தில் இளவரசர் உட்காந்துட்டு இருப்பாரு. பாவம், இளவரசருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அரசரே, இல்லை இப்போ நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுமா? அப்பா, உங்களுக்கு என் அம்மாவை விட சாவாவை பிடிச்சிருந்ததா? அவங்கள அவ்வளோ காதலிச்சிங்களா? நான் கஷ்டப்பட்டெல்லாம் கேட்கல, நான் சந்தோஷம்தான் பண்ணுறேன். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷமாக நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சாவா அவங்கள என்னால் உங்ககிட்ட உயிரோட கொண்டு நிறுத்த முடியல. உங்களோட மகள் இந்த நாட்டோட இளவரசியை நான் கூப்பிட்டு வரல அப்படின்னாலும் ஆண்டவனும் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க. என் தங்கையை நான் மனசார ஏற்றுக்கிறேன். நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன். உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பார். அரசர் இன்னும் கண்ணு முழிக்கல. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே முட்டி போட்டே அரசர் பக்கத்துலேயே இளவரசர் உட்காந்துட்டு இருப்பாரு. அடுத்த நாள் விடியுது. அரசர் கண்ணு முழிச்சிட்டாரு. அரசரே அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்கிறப்போ, சுபேகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசர். சீனா அப்படியே கட் பண்ணால் உண்மையான சுபேகாவை காட்டுறாங்க, அதாவது சொலனாவை காட்டுறாங்க. சொலனா இருந்துட்டு, இப்படி உட்காந்து எப்படி, நான் போய் என் தங்கச்சியை தேடணும் வாங்க அப்படிங்கிறாங்க. நீ உன் தங்கச்சியை தேடணும்னு எழுந்து போமா, எங்களை எதுக்கு கூப்பிடுற அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் தெரியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அடம் பிடிச்சி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறா. இங்கே அந்த ஆண்டியோட டிஃபன் கடை தான் காட்டுறாங்க. நம்ம சொலனா இருந்த வரைக்கும் போகிற வரவங்களெல்லாம் நல்லபடியாக வாங்க, இங்கே சாப்பிடுங்க, இங்கே இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தா. ஆனால் இப்போ சொலனா இல்லாததுனால ஆண்டியோட கடையை பயங்கரமாக டல் அடிக்குது. அந்த செகண்ட் தான் பார்க்குறாங்க, சொலனா நிற்கிறா. சொலனா, எங்கடி போனேன்? அன்னைக்கு நைட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, பயந்தே போயிட்டா அப்படிங்கிறப்போ, ஆன்ட்டி நான் சோல்கியை தொலைச்சிட்டேன், அவளை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாளடா. வர்றப்போ இந்த 2 கொள்ளையர்களையும் கையோடு கூட்டிட்டு தான் வந்திருப்பா. சொல்லனா பயங்கரமாக அழறா. அதுக்கப்புறமாக உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறா. தங்கச்சி கூட இங்கே தானே தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வெளியே இந்த 2 கொள்ளையர்களும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சோறு போடணுமே அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்ட்டிக்கு இருக்குது. ஆனால் அதில் ஒருத்தர் மேலே தெரியாதரமாக விழுந்துடுவாங்களா. அப்போ என்னமோ தெரியல, 2 பேருக்கும் டக்குன்னு பார்த்ததும் பிடிச்சி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சொல்லனா வெளியே வருவா. இந்த பாருங்க, 6 நாள் நடந்து இங்கே நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் இந்த சொல்லனா பொண்ணு தான். அவள் தான் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தா. இப்போ என்னடானா தங்கச்சியை தேடணும், அதை தேடணும், இதை தேடணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் எங்களால் முடியாது. அவள் காசு கொடுக்குறேன்னு தான் கூப்பிட்டு வந்தா. ஒழுங்காக காசு எடு அப்படிங்கிறப்போ, சொல்லனா காசு வச்சிருக்கா, அதை காட்டவும் செய்கிறா. இது அட்வான்ஸ் தான், என் தங்கச்சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக மிச்சத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்துட்டு ஆன்ட்டி, உனக்கு எதிரி இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கொள்ளையர்களும் கேட்குறாங்க. இதுக்கப்புறமேலும் இவங்க 2 பேரும் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லலைங்க.
பெரியண்ணா சின்ன அண்ணான்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படிதுக்கு அப்புறமாக சொல்லணும் கூப்பிடுவாங்க. ஹைட்டாக இருக்கிறவரை பெரியண்ணா, ஷார்ட்டாக இருக்கிறவரை சின்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே அப்படியே சீன் கட் பண்ண அரண்மனைக்குள்ளே தான் காட்டுறாங்க. மற்ற அமைச்சர்கள், விசு, இன்னும் சில பேரெல்லாம் வந்துட்டு அது எப்படி துரோகியோட மகளை வந்து ஏற்றுக்க முடியும்? அரசர் சாவா கூட குழந்தை ஒரு காலத்தில் பெற்றுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க இறந்து போன அரசர் சாவுக்கு காரணமாக இருந்த துரோகிகளோட குடும்பம். இந்த பொண்ணு சுபேகாவை துரோகியாக தான் கருதணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அரசர் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. இப்போ அவர் நல்ல நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காரு. அரசர் எடுக்கிற முடிவு தான். அது மட்டும் இல்லாமல் சுபேகா அப்படிங்கிற பொண்ணு அரசரோட ரத்தம். அதை யாராவது மறுப்பீங்களா? அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கேட்டுட்டு இந்த தங்கச்சிக்காரியை பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்ததும் இவ கேட்பா, அரசர் ஏன் என்னை பார்க்க மாட்டேன்றாரு, என்னையே இன்னும் இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, பொறுமையாரு, இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தானே அப்படிங்கிறப்போ, என்ன அப்ப அரசர் என்ன நம்பலையா? இல்லம்மா, சில கேள்விகள். ஏன் அது அரசரே வந்து என்ன கேட்கட்டுமே அப்படின்ட்டு பயங்கர திமிரா தெனாவட்டா, நான் தான் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறா. ஆனா ஒரே கொஸ்டின்ல மடக்கிடுவாரு. ஏமா, உன்னை பார்த்ததும் உன் அம்மா சாவா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ மயக்கம் போட்டு உன் கண்ணு முன்னாடி விழுந்தவர் தான் அரசர். இப்போ வரைக்கும் நான் வந்து இத்தனை நேரம் ஆச்சு, அரசர் என்னை நம்பலியா கொல்லையான்னு கேட்குறியே தவிர்த்து அரசர் எப்படி இருக்காரு நீ ஒரு வார்த்தையே கேட்கலையே அப்படின்னதும் அப்படியே பல்ல கடிச்சுப்பா தங்கச்சிக்காரி. என்னடா இது இப்படி மடக்கிட்டாரே அப்படின்ட்டு இருக்கும். சரி, நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. உன் ஃபேமிலி வந்து இருந்தது இல்லைம்மா, அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க இல்லையா, சாவா அவங்கெல்லாம் எப்படிமா இருந்தாங்க அப்படிங்கிறப்போ, கொள்ளையர்கள் வந்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. உன்னோட சிஸ்டரியுமா அப்படின்னு கேட்டதும், என்னது சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாய் விட்டுருவா தங்கச்சிக்காரி. ஏன் உனக்கு தங்கச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கா என்னோட குட்டி தங்கச்சி, அவளையும் வந்து கொள்ளையர்கள் வந்து என் அம்மா அப்பாவை போய் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா ஒரு தம்மா வந்து பேசிட்டா, கண்ணெல்லாம் நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டு. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர நடுக்கமா இருக்கு. இவ பேசினது எல்லாத்தையும் மந்திரியார் கேட்டுக்கிறாரே தவிர்த்து எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது இவருக்கு. ஆனா இந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் பேசினது அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த சுபேகா பொண்ணு சொல்லிச்சு, கொள்ளையர்கள் தான் வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, என் சாவாவை கொள்ளையர்களா கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதே மாதிரி ஒட்டு கேட்கறதுக்காக தான் தன்னோட பாடி கார்டு ஜின்மோ அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாடி கார்டு வந்து சொல்றாங்க, அந்த சுபேகா பொண்ணு சொல்லிட்டா அந்த கொள்ளையர்கள் தான் வந்துட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அப்படிங்கிறப்போ விசுக்கெல்லாம் அப்பாடா, என்ன ஜின்மோ ரொம்ப பயந்தியே, பாரு அந்த பொண்ணே சொல்லிட்டா கொள்ளையர்கள் தான் அவங்க அம்மாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அந்த பொண்ணு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காளாட்டிருக்கு, அவளுக்கே அவ்வளோதான் தெரியும் போல இருக்கு அப்படிங்கிறப்போ பாடி கார்டை போக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக, ஏன் ஜிம்மோ, அதுதான் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதே, கொள்ளையர்கள் வந்து தான் அவளோட குடும்பத்தை நாசம் பண்ணாங்க நினச்சிட்டு இருக்காளே, நீ ஏன் இன்னும் பயமா இருக்க? இல்லை விசு அங்கிள், வேற என்னமோ தெரியல, இன்னும் அந்த சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கிற பொண்ணை ஏதோ ஒரு பேட் ஃபீலிங்கோட தான் நான் பார்க்குறேன், ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ சொல்லிட்டே இருப்பான். ஆனால் என்னன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறமாக அரசர் வந்து இளவரசர் கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இளவரசர் வந்ததும் கேர்டேக்கரி வெளியே அனுப்பிச்சிட்டு, இதை பாருப்பா, உனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும்ல அப்படிங்கிறதுக்கு, இல்லை அரசரே எனக்கு ஷாக்கிங்காலாம் இல்லை, நான் நிஜமாக வந்து சந்தோஷம்தான் படுறேன், இந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் நம்ம நாட்டுக்கு கிடைச்சதுக்கு. என்னோட சொந்த தங்கச்சி அவளை பார்த்துப்பேன், எனக்கு ஷாக்கிங்கெல்லாம் எதுவும் இல்லை, என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஆனால் சாவோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே அதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அந்த பொண்ணு சுபேகா தெளிவாகவே சொல்லிட்டா, கொள்ளையர்கள் தான் வந்து கொன்னாங்கன்னு சொல்லிட்டா இல்லையா அப்படிங்கிறப்போ, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கொள்ளையர்கள் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். சாவாவை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன், அவளோட இறப்புக்கு காரணமானவங்களை கண்டிப்பாக நான் பழி தீர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சுபேகாவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன், இது உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்கிறப்போ இளவரசர் எல்லாத்தையும் ஏற்றுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது சுபேகா வர்றதுக்கு முன்னாடி சாவாவோட பொண்ணு இவங்களா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு 19 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு தான். இளவரசர் சொன்ன விஷயங்களை வச்சு விசாரிக்கிறப்போ ஒருவேளை அந்த பொண்ணு சுபேகாவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடி கார்டு இவங்கெல்லாம் நினைச்சிருந்திருப்பாங்க, அதனால தான் கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருப்பாங்க. ஆனா உண்மையான சுபேகா இவங்க தான், இப்போ வந்திருக்கிற பொண்ணு தான், தங்கச்சிக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனால அந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. சாரிம்மா, நாங்கள் தேடின பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு காட்டலைங்க, நாமளா புரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்படி இளவரசர்கிட்ட என்னோட ரிவெஞ்சை நீ தான் எடுக்கணும், சாவாவை கொன்னா அந்த கொள்ளையர்களை என் கண்முடி நிறுத்தணும் அப்படிங்கிறப்போ ஜின்மோவை காட்டுவாங்க. இது மட்டும் அரசருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், சாவாவோட இறப்புக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாமே நாசமா போயிடும், அவர் என்னை துண்டு துண்டா வெட்டி தின்னே முடிச்சிடுவார் அப்படின்ட்டு அவன் பயந்துட்டு உட்காந்துருப்பான். இப்படி அரசர் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே வந்து இளவரசர் வந்துட்டு பிரின்சஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரின்சஸ் அப்படிங்கிறப்போ அதாவது சுபேகா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுபேகா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. தங்கச்சிக்காரி வந்து பதறி போய் பயந்து போய் நிற்பா. நான் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ தெரியும், அரசரோட மகன், கிரவுன் பிரின்ஸ், இளவரசர் அப்படிங்கிறப்போ
ஆமாம், நீ என்னோட ஒரே தங்கச்சி. அது மட்டும் இல்லாமல் நான் இல்லாத சமயங்களில் நீ தான் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போகிறேன். நீ தான் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாரையும் நம்பியெல்லாம் அப்பா விட்டு போக முடியாது. நீ தான் அப்பாவை பார்த்துக்கணும். நாம் நல்லா ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரியோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப உரிமையோடவும் வார்த்தைக்கு வார்த்தை அப்பா தங்கச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இளவரசர் பேசுவார். ஆனால் தங்கச்சிக்காரி இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ உரிமையாக பேசுகிறீங்க, ஆனால் அரசர் இன்னும் என்ன அவரோட மகளை ஏற்றுக்கலையே, இன்னும் சந்தேகப்படுறாரு இல்லையா, அதனால தானே அவர் என்னை பார்க்கவும் வரல, அவரை பார்க்கறதுக்கு என்னை அனுமதிக்கவும் இல்லை, என்னை கூப்பிட்டும் விடலை அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா அப்படியெல்லாம் கிடையாது, பொறுமையாரு, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் உடனே பண்ணிட முடியாது. அரண்மனைக்குள்ள அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது வேற மாதிரி, அது உனக்கு போக போக புரியுமா. உன்னோட அம்மா சாவா இறந்து போனது தெரிஞ்சதுலேருந்து அரசர் மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கு. நீ தான் ஒரு பக்கத்துலேருந்து ஆறுதலாக பார்த்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே கிளம்பி வருவார். அப்போ 2 ஆட்களோட மந்திரியார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்ததும் இளவரசர் இருந்துட்டு, இந்த மாதிரி நான் வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் போதும் அப்படிங்கிறப்போ மந்திரியார் வந்து ஓகேன்னு புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே 2 பேரை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பேண்டில் தலை சிறந்த ஆட்கள் இவங்க, ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் காட்டுவாங்க. இவங்க 2 பேரோட இளவரசரோட பாடிகார்டோட இவங்க எங்கே கிளம்பி போகிறாங்க அப்படின்னா, கொள்ளையர்கள் தானே வந்து சாவாவை கொண்டாங்க. ஸோ அந்த கொள்ளையர்களோட கூட்டத்தை தேடி தான் போகிறாங்க. ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த பேண்டை சேர்ந்து அந்த 2 மென்னும். அது ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு, இளவரசே கொஞ்ச நேரம் தான் அதை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க, சும்மா ஒரு பாதுகாப்புக்குன்னு வச்சுக்கோங்களே, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வந்ததுங்க, உங்களை வந்து நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. போகிறப்ப கூட மனசுக்குள்ளேயும் அமைச்சர் சொல்லிப்பாரு, அரசர் வந்து மனசு லேசாகணும் அப்படின்னா சாவாவை கொண்டா கொள்ளக்கூட்டம் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. இவங்க காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த பேண்டை சேர்ந்த அந்த 2 ஆட்களும் பாடிகார்டை பார்த்து கேட்பாங்க, அது என்னப்பா இத்தனையும் உன்னோட குதிரையை சுற்றி கட்டி விட்டுருக்க, நாங்கள்லாம் பாரு குதிரை வெப்பன் இது மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறப்போ, இது வந்து இளவரசர் குடிக்கிறதுக்கான இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான வாட்டர் கேன், இந்த பக்கம் இருக்கிறது இளவரசர் தூங்குறதுக்கான பில்லோ, இந்த பக்கம் இளவரசர் அழுக்கான தரையில் உட்கார மாட்டாரு, ரொம்ப கிளன்லினஸ் பார்ப்பாரு, அதுக்காக விரிக்கிறதுக்காக போடுவேன், அடுத்தது இளவரசரோட அண்டர்வியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இத்தனையுமா எடுத்துகிட்டு வரணும், பின்ன ஒரு இளவரசர் ராயல் ஃபேமிலி இதெல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறப்ப இளவரசர் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பாரா. இளவரசர் வந்து 10,000 பேர் ஒட்டுக்கா வந்தால் கூட அசால்ட்டாக நிற்பார். பூச்சிகள்லாம் அவருக்கு பயங்கர பயம் அப்படின்ட்டு அங்கே பூச்சியெல்லாம் சுற்றும் பாடிகார்டு தான் போய் விரட்டி விடுவார். இந்த பக்கம் சொலனா காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால் சொலனாவோட தங்கச்சி தேடுறதுக்காக பெரிய அண்ணா சின்ன அண்ணா 2 பேர் ஒத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க, நைட் டைம் ஆயிடுச்சு. சரி இங்கேயே நெருப்பை மூட்டிட்டு ஏதாவது சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ தூக்கம் வராமல் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தன் தங்கச்சி அம்மா அப்பா கூட எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொலனா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பெரியண்ணா இருந்துட்டு, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களால முடிஞ்சதை கொடுத்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கும் நாங்கள் பாரமாக போயிட்டோம், எங்களுக்கு யாருமே எதுவுமே கொடுக்கல, பயங்கர பசி. ஒரு நாள் என் தங்கச்சி, அண்ணா ரைஸ் கேக் சாப்பிடுன்னு என்கிட்ட வந்து கொடுத்தா. பார்த்தா அது களிமண்ணா, பசி கொடுமையில் மண்ணு கூட அவளுக்கு சாப்பிட்ற ரைஸ் கேக்காக தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் முடிவு பண்ணேன், என் தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஊருக்குள்ளே வந்து ரைஸ் கேக் திருடிட்டு அவளுக்காக எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அதை கரெக்டாக கொண்டு வந்து அவள் சாப்பிடுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே இறந்து போயிட்டா. இப்படி சாப்பாடு கிடைக்காதனால தங்கச்சி சாவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திருடனா மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். இது கேட்க கேட்க சொலனாக்கும் பயங்கரமாக அழுகல்கையாக வரும். அதுக்கப்புறமாக இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. சுற்றியில் எந்தெந்த கொள்ளைக்கூட்டம் இருக்குது, எந்தெந்த கொள்ளைக்கூட்டம் சாவா அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் சரியான தகவல் இவருக்கு வந்து கிடைக்கல, பிடிபடவும் இல்லை. இந்த பக்கம் நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டாங்க 3 பேரும். சொலனா நல்லா தூங்கிட்டாளா அப்படிங்கிறத பெரியண்ணா சின்னண்ணா 2 பேரும் செக் பண்ணிட்டு, சொலனா ஒரு சுருக்கு போய் வச்சிருப்பா இல்லையே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ சின்னண்ண சொல்லுவான், பெரியண்ண நீ சூப்பர், நீ பயங்கரமான உருக்கமாக உன்னோட கதைன்னு சொல்லிட்டு ஒரு பொய் கதை சொன்ன பார்த்தியா, அதில் தான் அந்த பொண்ணு பயங்கரமாக நம்பிருச்சு, இல்லைன்னா தூங்கியே இருக்காது நம்மளை நம்பி. எப்படியோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடச்சிருச்சுன்னு வரப்போ தடுக்கி விட்டு பெரியண்ணா விழுவார். அப்போ கையில் இருக்கிற சுருக்கு பையும் கீழே விழும். கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது காசு இல்லை, கல். இந்த பக்கம் சொல்லணும் இப்போ தான் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா பெரியண்ணாவே சின்னனாவே காணோம். என்னடா இது அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 சுருக்கு பையில் ஒரு சுருக்கு பை தான் இருக்குது. போனவங்க 2 பேர் திரும்பி வராங்க, எங்களை ஏமாத தானே பார்த்தது, இருக்கிறதெல்லாம் கல் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க இன்னொரு சுருக்கு பை வச்சுருக்கேன், எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் கொள்ளையர்கள் தானே, ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சுருக்கு பையில் அவ்வளோ வந்து கல்லை மட்டும் போட்டு வச்சேன், உண்மையான காசு இதில் இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேர் நம்ப மாட்டேன்றாங்க. காசே இருந்தாலும் வேண்டாம் தாயே, நீ என்னமோ பண்ணிட்டு போனவங்க விட்டு போயிடுவாங்க. சொல்ல நான் வந்துட்டு கத்துவா,
இது பாருங்க அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே நிறையா பள்ளம் இருக்குது, ஆளையே சாவடிக்கிற பள்ளங்கள்லாம் அந்த பக்கம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துவா. ஆனால் அதுவும் கேட்காம அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் இளவரசரை தான் காட்டுவாங்க. இளவரசர் ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடம் ஒரே குப்பையாக இருக்குமா. பாடி கார்டை பார்த்ததும் அவர் வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி விரிப்பார், தண்ணி கேனை கொடுப்பாரு, அது கூட தொடச்சிட்டு தான் குடிப்பாரு. என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேண்டை சேர்ந்து 2 ஆளுங்களும் பார்ப்பாங்க. இளவரசர் முடிவுக்கு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ சாவா அவங்கள வந்து கொள்ளையர்கள் கொள்ளலைன்னு எனக்கு தோணுது. இல்லையே அப்போ அந்த சுபைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாவாவோட பொண்ணு சொன்னாங்களே அப்படின்ட்டு பாடி கார்டு கேட்குறப்போ அந்த பொண்ணு அப்படி நம்பியிருக்கா, அவளுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு ரொம்ப டீப்பாக பார்க்க தெரியல. திடீர்னு வந்து யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுறப்போ கொள்ளையர்கள்னு தானே தோணும். அது வந்தவங்க மாஸ்கெல்லாம் போட்டு வந்தாங்க அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு அதை நம்பியிருக்கா. ஆனால் எனக்கு என்னமோ இது கொள்ளையர்கள் பண்ண வேலை மாதிரி தெரியல, அவங்க ஸ்டைலாகவும் எனக்கு தெரியல. அதனால தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த பேண்டை சேர்ந்த 2 பேரும் சொல்லுவாங்க, நானும் இளவரசரோட கருத்தோட ஒத்து போகிறேன். ஏன்னா எங்களுக்கும் நிறைய கொள்ளையர்களை தெரியும், அவங்க பணம் காசு எடுக்கிறதா பார்த்துப்பாங்களே தவிர்த்து இப்படி ப்ரூட்டெல்லாம் மர்டர் பண்ணி அந்த இடத்தையே எரிக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. இது கொள்ளையர்கள் பண்ண வேலை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ பண்ண வேலை அப்படிம்பாங்க. இப்படி இவங்கள பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். இருங்க இளவரசரே, நாங்கள் என்னென்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த பேண்டை சேர்ந்து 2 ஆட்களும் பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. பாடி கார்டு இளவரசர் நீயும் அந்த பக்கம் போய் பாரு அப்படிங்கிறதுக்கு, இல்லை இளவரசரே நான் வந்து உங்களை தனியாக விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ ஒழுங்காக போய்ப்பார், இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. அதுக்கப்புறம் இவரும் வேற எங்கே சத்தம் வர்றதை கேட்டுட்டு குதிரை ஏறி வந்து அந்த பக்கம் பார்ப்பாரு. கடைசியில் பார்த்தா அங்கே இருக்கிறது முயல். முயல் தானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கும், அதில் விழுந்துடுவார். ஒரு மரக்கட்டையை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த இது அந்த பக்கம் போனால் சொல்லனா காதில் விழுந்துடும். நான் தான் சொன்னேன்ல பெரியண்ணா சின்னண்ணா அந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் விழுந்துட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக வந்து பார்க்குறப்போ இளவரசருக்கு ஷாக்கு. சொலனாவை பார்த்துட்டு சிக்கன் வேணும்னு கேட்டவ தானே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சொலனாவுக்கும் ஐயோ இவர்கிட்ட நம்ம பைத்தியம் மாதிரி நடிச்சிருக்கோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருட்டு மொழி முழிச்சிட்டு நிற்கிறான்.